ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக மைதா மாவில் தான் பிஸ்கெட் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட் பிஸ்கெட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சீனியும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஜாஸ்தியாக சீனி எடுத்துக்கலாம். சீனியை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு கோதுமையோடு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. ஒரேடியாக எல்லா தண்ணியும் ஊற்றி பிசைய வேண்டாம். சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அமுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஆனால் ரொம்ப இலகுனாப்பில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து மாவை உருட்டி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாகவே உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கியூப் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். கடாய் கொஞ்சம் சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனவுடனே எடுத்துடலாம். வீட் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.